6வது ரிலேஷன்ஷிப், 7வது வெல்த். இந்த 3 விஷயமும் ஓகேங்களா 21 நாளுக்கு 21 பிரின்சிபல் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிரின்சிபலும் ஆழமா சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகேங்களா உங்களுக்கு அந்த மூமெண்ட்ல உங்களோட எண்ணம் ஓகேங்களா ஒரு சேஞ்ச் எப்போ வரும்னா எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் வரும், திங்கிங்ல தான் வரும், தாட் ப்ராசஸ் தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து அது பிஹேவியர்ல வரும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 21 டேஸ்ல ஹெல்த், ரிலேஷன்ஷிப், வெல்த் இந்த மூணுத்துலயுமே உங்களுக்கு வரப்போகுது. ஹெல்த், ரிலேஷன்ஷிப், வெல்த். ஏன்னா நம்ம லைஃப்ல எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும், நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும். இந்த 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓகேங்களா. இந்த மூணுத்துலயுமே எப்படி இருக்குமோ ஒவ்வொரு நாளும் ஹெல்த்ல ஒரு பிரின்சிபல், ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரின்சிபல், அதே மாதிரி வந்து வெல்த்ல ஒரு பிரின்சிபல். அதே மாதிரி ஹெல்த்ல வந்து ஒரு இன்கிரீடியன்ட் வந்து நம்ம கத்துக்க போறோம், நம்ம ப்ராடக்ட் இன்கிரீடியன்ட். அதே மாதிரி ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஓகேங்களா. ஹெல்த்துக்கு என்ன பண்ண போறோம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறது நியூக்ளியோவிட்டா, அப்புறம் வந்து 5 சாஷே, அதுக்கப்புறம் வந்து அஹ், ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம படிக்க போறோம். இந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. அது நாளைக்கு நான் இன்னும் கிளியரா வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் 30 மினிட்ஸ் வந்து டெய்லி வந்து நீங்க வந்து உங்களோட டைமை வந்து உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் வித் யுவர் சன் ஆர் டாட்டர், யுவர் ஒய்ஃப் ஓகே. நோ டிவி, நோ ஃபோன் இஸ் நாட். எனி ஒன் இஸ் கோயிங் டு நோபடி இஸ் கோயிங் டு வாட்ச் யூ. கேமரா வச்சு உங்களை யாரும் வந்து சக்தியில் சார் நானோ இல்லை லீடர்ஸ் நீங்க உங்க டீம் மெம்பர்ஸும் வாட்ச் பண்ண போறது எல்லாம் ஒரு ஆனஸ்டி ஓகேங்களா. உண்மைன்னு ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து எல்லாரையும் அவங்க பண்ண போறாங்க, பண்றதை நம்மளுக்கு அப்டேட் பண்ண போறாங்க. ஸோ 5வது ஹெல்த், 6வது ரிலேஷன்ஷிப், 7வது வெல்த். சோஃபார் 7 விஷயம் பேசியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த 7 விஷயத்துலையும் வந்து அது அதுல ஒவ்வொரு பிரின்சிபல் பேச போறோம் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், வெல்த்ல. அது மட்டும் இல்லாம அதுல வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கும் சரி, ஃப்ளை ஒன் இந்த பிசினஸுக்கும் சரி, இந்த 2 விஷயம் கம்பைன் பண்ணி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. அண்ட் 8வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ HRWனா என்னங்க, அதோட மீனிங் என்ன? HRWனா என்ன மீனிங்? நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்லல, பட் 5 6 நீங்க வந்து கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் HRWனா என்ன. 5வது என்ன? 5வது என்ன? நான் Health, 10 விஷயம். ஹெல்த், எஸ். ஸோ health, ஹெல்த்துக்கு relationship, எஸ் ஹெல்த், wealth, ரிலேஷன்ஷிப், வெல்த். wealth. அதான் HRW நம்ம காயின் பண்ணிருக்கோம் ஓகே. அதுக்கு ஒரு ட்ராக்கிங் ஷீட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ட்ராக்கிங் ஷீட் வந்து 11th இந்த வந்து வரும்போது வந்து சக்திவேல் சார் வந்து அன்னைக்கு செஷன் முடிஞ்சோடனே கொடுப்பாரு. அந்த ட்ராக்கிங் ஷீட்டை ஃபில் பண்ணணும் வரக்கூடிய எல்லாருமே. இப்போ நம்ம எல்லாரும் வரோம், நம்ம எல்லாருமே அதை ஃபில் பண்ண போறோம் ஓகேங்களா. ஃபில் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ண போறோம். 9வது வந்து இன்னைக்கு என்ன மிஷன், டுடேஸ் மிஷன், இன்னைக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் ஓகேங்களா. அந்த ட்ராக்கிங் ஷீட்ல தான் நம்ம அந்த விஷயத்துல இருந்து சொல்ல போறோம் ஓகேங்களா. அந்த ட்ராக்கிங் ஷீட் டீடைல்டா வந்து சார் வந்து உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தென் 10வது வந்து என்னன்னா வந்து ஓகேங்களா இன்னைக்கு நம்ம என்ன அந்த 1 ஹவர்ல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அதை வந்து ஓகேங்களா டெக்ஸ்டாவோ இல்ல ஆடியோவோ வீடியோ ஃபார்மேட்டாவோ குரூப்ல ஷேர் பண்ணலாம். இது எதுக்கு நம்ம கேதர் பண்றோம்னா நாளைக்கு நம்ம ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேங்களா மற்றவங்களை வர வைக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த 10 விஷயம் தான் வந்து நம்ம டெய்லி பண்ண போறோம். இது ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு நாள் பண்ணுவோம் விட்டுருவோம். அது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டாவே நம்மளுக்குள்ள வந்துட்டே இருக்கு ஓகேங்களா. இட் ஹாஸ் வேரியஸ் ரீசன்ஸ். இப்போ அந்த ஒரு மொமெண்டம் கேதர் பண்றதுக்காக இந்த 21 டேஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. 21 டேஸ் ஓகே அடிச்சு பிடிச்சி எதனா பண்ணி நம்ம அந்த 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனாவே அமைஞ்சிடும். எப்படி காலையில இருந்தா நம்மள அறியாம நம்ம பிரஷ் பண்றோம், பிரஷ் பண்றது நம்மளுக்கு வலிக்குதா, கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல. அந்த மாதிரி 21 டேஸ் கழிச்சு இது மாறிடும். இதுல உங்க டீம்ல யாரெல்லாம் இந்த அட்டென்ட் பண்றாங்களோ அந்த 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்க மோட்டிவேஷன் பண்ணவே அவசியம் கிடையாது. இல்லை மோட்டிவேஷன் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி. காஃபி குடிச்சா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ட்ரைனிங் செஷன்லயோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லும் போது மோட்டிவேட் ஆவாங்க, அது அன்னைக்கு இல்லை மறுநாள், அதுக்கப்புறம் அது போயிடும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அலாங் வித் ட்ரைனிங் ஓகேங்களா மோட்டிவேஷன் கொடுக்கலாம், அலாங் வித் ட்ரைனிங் நம்மளோட பிஹேவியர் ஹேபிட்டே நம்ம மாத்துறோம். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் ஓகேங்களா. ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணி மோட்டிவேஷனால வந்து யாரோட லைஃபும் மாறிடாது. ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் லைஃப் மாறும். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனே வந்து நம்ம 21 டேஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். இதுதான் இதோட சாராம்சம். இந்த 21 டேஸ் வந்து இன்னைக்கு தான் சக்திவேல் சார் என்ன கூப்பிட்டாரு, இதை பத்தி பேசினாரு ஓகேங்களா. அண்ட் ரொம்ப அது வந்து லைக் அவர் வந்து லாஸ்ட் ஒரு 6 7 இயர்ஸா வந்து இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ்ல இருக்கிறதுனால அவ்வளோ விஷயம். அது இல்லாமல் வந்து நெட்வொர்க்கிங் ஃபோரம்லேயே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை போட்டு அதை கேதர் பண்ணி அது ஒரு ஃபார்ம் கொடுத்து வந்து எனக்கு காமிச்சாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கூடோஸ் கொடுக்கணும். அவரோட விஷன் ரொம்ப பெருசா இருக்கு ஓகேங்களா. அந்த விஷனோட நம்ம சேர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன் அது பாட்டு நம்ம எழுத்துட்டு போயிடும் ஓகே.
ஓகே, அந்த அந்த இதில் வந்து நம்ம நின்றுட்டா போதும், அது பாட்டு நிறுத்திட்டு போயிடும். ஸோ அதில் வந்து இந்த மூமெண்ட்ல அந்த 21 டேஸ்ல நில்லுங்க, சக்திவேல் சார் நில்லுங்க, அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். அண்ட் ஒரு விஷயம் சொல்றேன், ஓகேங்களா, அப்படியே சக்சஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஓகேங்களா, அது வளைஞ்சு 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 தான் மேலே போகும், ஓகேங்களா. இதில் ஸ்ட்ரகிள்ஸும் வரும், சக்சஸும் வரும். பட் ஒன்னா நின்னாதான் ஸ்ட்ரகிளை சக்சஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எஸ்டிகே, தேங்க்யூ லீடர்ஸ். ஸோ கம்மிங் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமா இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்தா என்ன பெயின் பாயிண்ட் வரும், இது எப்படி அரெஸ்ட் பண்றது, இது எங்க லாக் பண்றது, இப்பெல்லாம் கிட்டத்தட்ட 1 மந்த்தா இதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபைனல் ஷேப் இன்னைக்கு தான் கொண்டு வந்துட்டு எல்லாம் முடிச்ச பிறகு டுடே ஐ கால் ஃபார் எஸ்ஜிகே, வி ஆர் கோயிங் டேக் ஆஃப் ஃபார் 11th அப்படின்னு சொன்ன பார்த்தா சூப்பர் பிளான் சார், செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணலாம், செம்மையா வரும், இது ஆக்சுவலா வரப்போது, இதுவும் முடிஞ்சிச்சு அப்படின்னு மாதிரி ஒரு அளவு ஒரு ஃபேஸ்ல ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து தான் உங்களை எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் 2 விஷயம் சொல்லி மீட்டிங் முடிச்சிடலாம். நம்பர் 1, இங்க இருக்க எல்லா லீடரும், உதாரணத்துக்கு ஷாஜிகான் சார் எடுத்துக்கோங்க, இல்ல உதய் ஜெஃப்ரி எடுத்துக்கோங்க, ஆர் சேஷு எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து 3 பேர் தேவைப்படுது. இந்த 21 டேஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா நான் ஒரு ஆளால முடியாது, சக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து 3 பேர் தேவை. 3 பேர்னா 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தேவைப்படுது. 3 கேட்டகரி: சினர்ஜி சாம்பியன், சினர்ஜி மாஸ்டர், சினர்ஜி கோச். இந்த 3 பேர் தேவைப்படுது. இந்த 3 பேருக்கிட்டையும் எவ்ரிடே மார்னிங் வந்து மாஸ்டர் மைண்ட் செட் ப்ரோக்ராம் இருக்கும். ஈவினிங் 9 o'clock வந்து இந்த 3 பேரோட மீட்டிங் இருக்கும் போது ஜஸ்ட் ½ an hour. நாளைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு ஜூம்ல தான் இருக்கும் போது 2 வேளையும் மீட்டிங் இருக்கும். அதால வாலண்டியரியா உங்கள யாரெல்லாம் என் கூட வரேன் சார், நான் ஒரு 21 டேஸ் நான் எப்படியாவது போராடி நிக்கிறேன் சார், உங்க கூட பொறுத்துக்கிறேன் சார், இந்த வழி எப்படியாவது இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றேன் சார், மார்னிங் ஈவினிங் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றவங்க எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல இன்னைக்கு யாராவது மீட்டிங் வர முடியாது, உங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க. மேக்சிமம் பீப்புள் நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க. நம்ம இன்னும் ஒரு 6 நாள் டைம் இருக்கு. 11th தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எனக்கு 11th-க்குள்ள 3 பேர் மட்டும் நான் நாளைக்கு இதை அபிஷியலா டிக்ளேர் பண்ண போறேன். நீங்க தான் யூ ஆர் த பைனியர் லீடர். நீங்க டிசைட் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த 21 டேஸ்ல இருக்கணும், அவங்க இருந்தா என்ன மாதிரி ஆக போறாங்கன்றது என்ன வந்து உங்களுக்கு குழு கொடுத்தாச்சு. அப்ப நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமா உள்ள உட்கார வச்சீங்கன்னா நீங்க கோச் ஆகிறதுல எந்த தடுமாற்றமும் இல்லை, ஈஸியா ஆயிடுவீங்க. இப்ப ஜெஃப்ரி கேட்கிறார், சார் என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுவோம் சார், 5 பேர் இருக்காங்களா போதும், 10 பேர் இருக்காங்களா போதும். ஓகே, இதை மட்டும் நாளைக்கு நிப்பாட்டுங்க. ஸோ அடுத்த 6 நாளைக்கு நம்ம திரும்ப பேச போறோம். ஸோ நாளைக்கு மீட்டிங்ல உங்க டீம்ல வளரணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தரையும் விடாதீங்க, வலுக்கட்டமா நாளைக்கு உட்கார வச்சிருங்க. மீட்டிங் முடியும் போது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். பை 11th-க்குள்ளார நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம், யார் யார் என்னென்னு பண்ண போறோம், அதை அப்புறம் பேசிக்கலாம். இது 1. 2வது மெசேஜ், நாளைக்கு சென்னை லீக் கிளப்ல பிசிக்கல் வியூ நடக்குது. ஓகே, மிஸ்டர் எச்சிகி ஆல்சோ கமிங். அவருடைய பிரசன்டேஷன் ஒரு 10 minutes இருக்கு. சந்துரு வராரு, சந்துரு தலைமையில் நடக்குது லீக் கிளப்ல நாளைக்கு. அதனால எல்லா லீடரும் உங்க சென்னையில உங்களுக்கு கனெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா நாளைக்கு மீட்டிங் ஷார்ப்பா வருங்க. .6 ஆரம்பிக்கிறோம், .7 முடிக்கிறோம். லீக் கிளப்ல 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம்னா ரூம் கவுன்சிலிங் மாதிரி ஒரு 1 hour உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வித் திஸ் வி கேன் வைண்ட் அப். ஸோ நமக்கு ஒரு ரொட்டீனும், நமக்கு ஒரு டிசிப்ளினும், நமக்கு ஒரு கல்ச்சர் இருந்ததுன்னா அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை ரொட்டீனா பண்ணும்போது ஈக்குவல் போட்டுனா அச்சீவ் தான், என்ன நினைக்கிறோம் நடந்துடும், அவ்வளவுதான். ஸோ வித் திஸ் வி கேன் வைண்ட் அப். லாஸ்டா ஒருத்தர் 2 பேர் இந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சு, இங்க என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை ஷேர் பண்ணிட்டு மீட்டிங் முடிச்சிடலாம் சார். யாராவது ஒருத்தர் வாலண்டியரா ப்ளீஸ். வெல்கம் சார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். அதாவது நீங்கள் சொன்ன இந்த 21 டே சேலஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் லான்ச் பண்ணல. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இதில் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி இதை ஒரு கட்டமைச்சு ஒரு ஒரு ரூபம் கொடுத்து ஒரு பொக்கிஷமாக நாளைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறீங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு புதிய ஒரு அணுகுமுறை, அதாவது வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி 21 நாள் தொடர்ச்சியாக செய்தால் இட் வில் பிகம் அ சப்கான்ஷியஸ் ஹேபிட்.
கரெக்ட் சார். அது நாளைக்கு நம்ம முடியாதுன்னு நினச்சா அது சப்கான்ஷியஸில் நடக்க ஆரம்பிச்சிடும். கரெக்ட். whether it's related to fitness or relationship or work, anything. ஸோ அந்த ஒரு 21 days சேலஞ்ச் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு சத்தையும் கொடுத்து நாம் அனைவரும் ஒரு சாம்பியனாகவும் ஒரு கோச்சாகவும் ஆகுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நிச்சயம் நம்மை சார்ந்த அனைத்து லீடர்ஸும் இணைந்து இந்த சினர்ஜி டீம் இஸ் கோயிங் டு பி அ ப்ரொஃபஷனல் மாடல் டீம், நாட் ஓன்லி இன் ஃப்ளை வெல்னஸ் பட் அக்ராஸ் த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. கரெக்ட் சார். அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக உங்களுடைய கைடன்ஸ் ப்ளஸ் மிஸ்டர் HGK உடைய இன்வால்மெண்ட் மூலமாக இது நிச்சயம் வேற லெவலில் போகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. என் டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இருவருக்கும் நல்ல நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லீடர்ஸ் வேற யாராவது ஒரே ஒருத்தர் இருக்கீங்களா? ஓகே லீடர்ஸ், நோ ப்ராப்ளம். நாளைக்கு மார்னிங் உங்க டீம்ல மேக்ஸிமம் பீப்புளை யாரெல்லாம் 10க்கு மேல டீம் வச்சிருக்காங்களோ நம்பர் ஆஃப் பீப்புளை அவங்கள மறக்காம உட்கார வைங்க. அவங்களுக்கு தான் செம கேம் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெஷராக இப்போ வந்து ஆரம்பிக்காம இருக்காங்கல்ல, அவங்களையும் மறக்காம ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருங்க. ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது அவங்களுக்கு. நிறைய மீட்டிங்ல இருந்து நினைச்சுக்கோங்க. அது மாதிரி யாரும் நாளைக்கு மீட்டிங் மிஸ் பண்ண வேணாம். தேங்க்யூ லீடர்ஸ். நாளைக்கு காலைல ஜூம்ல லைவ்ல நேரில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட் சார். நன்றி.